எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் கீரையை வேக வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்து அதை பொரிச்சு எடுத்துக்கணும். கீரையை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னா சாதமும் நல்லா ஆற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன். பட்டை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கீரையை ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதுனால அது பச்சை வாசம் போகணும் வேகணும்னு எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கீரை வேக வைக்கும் போது காரத்துக்கு எதுவுமே போடலை. அதனால் இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆற வச்ச சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விடும்போது உப்பையும் கொஞ்சம் செக் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ரைஸ் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை தேவையான அளவு மேலே தூவிட்டு எல்லாம் அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இன்றைக்கி என் பையனுக்கு இது தான் நான் லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விட்டேன். நீங்களும் இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.